இன்று நாள் 7 சரிங்களா. 48 நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அது வந்து உண்மையா பொய்யா அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை வந்து டெய்லியும் குடிச்சிட்டு வரோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தினசரி நம்ம உணவில் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க. கல்லீரலை நான் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும், கல்லீரலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா, இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையினுடைய சூப். நான் இதில் கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கீரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் பார்த்துக்கோங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்ந்து நல்லா சூடு பண்ணி அதை எண்ணெய் ஆக்கி அதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சி வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு போகும், அதோட கண் ரோகங்கள் எல்லாம் சரியாகும், ஒற்றை வலியெல்லாம் சரியாகும் சரிங்களா. இதோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்துக்கோங்க, 7வது நாளாக என்னுடைய ஸ்கின் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தங்கத்துக்கு ஈக்குவலாக கலர் வந்திருக்கான்னு. ஃபஸ்ட் டே பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்து எனக்கு இன்றைக்கி எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலை, அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது. உங்களை ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. 7வது நாளான பிறகு ஸ்கின் வந்து இந்த டோனில் தான் இருக்குது, தங்கம் இந்த கலரில் இருக்குது. தங்கத்தை போல் நம்மளும் மின்கிறோமா அப்படின்னு 48 நாட்கள் காத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா. இன்று 7வது நாள். இந்த வீடியோ ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. 48 நாட்கள் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனிவே பாய். நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை குடிச்சிடலாம்.